mental. Focus Illuminatis. Private limited in. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் போக்கஸ் எடியூமேட்டிக்ஸ் எனும் ஐடி நிறுவனம் மூடப்பட்ட விவகாரத்தில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நிறுவனம் மற்றும் அரசு தொழிலாளர் துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பாதியில் வெளியேறினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வருகை புரிந்த நிலையில் குறிப்பிட்ட சில ஊழியர்கள், நிறுவன மேலாளர்கள், தொழில்துறை கூடுதல் ஆணையர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கிராஜுவேட்டி பணிபுரிந்த காலத்துக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ப வழங்க PF தொகையை பெறுவதற்கான அனுமதி உள்ளிட்ட விண்ணப்பங்களில் கையொப்பமிடுதல், பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட லேப்டாப்புக்கான செக்கை திரும்ப வழங்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. பேச்சுவார்த்தையில் 1 மாத சம்பளம், PF, ESI அனைத்தும் கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டது. இதில் அனைவருக்கும் சம்மதம் என்றால் பேச்சுவார்த்தை உடன்பாடு என கையெழுத்து போடப்படலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் சில சந்தேகங்கள் இருப்பதாக கூறி மீண்டும் அனைவரும் ஆணையாளரை சந்தித்து மீண்டும் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டனர். பின்னர் இழப்பீடு தருவதாக கூறியிருக்கிறார்கள் என்றும், ஆனால் தொகை குறித்து பேசவில்லை என்றும் தெரிவித்தனர். SL, EL தருவதாக கூறியிருப்பதாகவும், கிராஜுவேட்டி குறித்து கேட்டதற்கு வருடத்திற்கு 15 நாட்கள் என்ற அடிப்படையில் கணக்கிட்டு வழங்குவதாக தெரிவித்துள்ளதாக எம்ப்ளாயீஸ் கூறியுள்ளனர். காம்பன்சேஷன் பணம் அடுத்த வாரம் வந்துவிடும் என்று கூறியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் கடிதம் எழுதி கொடுத்து ID கார்டை ஒப்படைத்துவிட்டு தங்களது ஆவணங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறியதாக தெரிவித்துள்ளனர். முழு நேர பணியாளர்கள் இதனை ஏற்றுக்கொண்டதாகவும், ஆனால் பகுதி நேர பணியாளர்களுக்கு எந்த முடிவும் பேசப்படாத நிலையில் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தையில் மனுதாரர்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடு, கிராஜுவிட்டி மற்றும் EL என்ஹான்ஸ்மெண்ட் மற்றும் நோட்டீஸ் பீரியட் பே அனைத்தும் வரும் வெள்ளிக்கிழமை 7/2/2025க்குள் கொடுத்து விடுவதாக நிர்வாக தரப்பால் தெரிவிக்கப்பட்டது. கிராஜுவிட்டி தொகையான ஒரு மாதத்திற்குள் வழங்க ஒப்புக்கொண்டனர். இதனை மனுதாரர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஏற்கனவே நிர்வாகத்திடம் கொடுத்த சான்றிதழ்களையும் என் முன் இன்றே வழங்க ஒப்புக்கொண்டனர் மற்றும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 60,000 ரூபாய்க்கான காசோலையை திரும்ப ஒப்படைக்க ஒப்புக்கொண்டனர்.